பண்ணீங்களா? பாருங்க எத்தனை ஆம்பளைங்களை உள்ள அலோ பண்ணி வச்சிருக்கான்னு. ஆம்பளைங்களை வெறுக்கிற இந்த வீட்டுல எத்தனை ஆம்பளைங்களை உள்ள விட்டுருக்கானு. இவெல்லாம் ஒரு ஆம்பளை. சை. வாட் இஸ் திஸ்? உங்களுக்கு வாழ்த்து சொல்லணும்னு வந்தாங்க, அதான் உள்ள விட்டேன். இப்ப கூட பாருங்க கார்டன்ல தான் உட்கார வச்சு. அதுக்கு இத்தனை பேரா? அதுவும் ஆம்பளைங்களை வெறுக்கிற இந்த வீட்டுக்குள்ள. இந்திராதேவி, 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 இந்திராதேவி. நீங்க இந்த ஜில்லா எஸ்டேட் ஓனர் அசோசியேஷன் பிரசிடென்ட் ஆனதுக்கு என்னோட வாழ்த்துக்கள். இந்திராதேவி, 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 இந்திராதேவி. இந்தாங்க வாங்கிக்கங்க. மேடம், நான் உங்களை என்னைக்குமே விரோதமா நினைச்சதில்லை. சரி, ஏதோ உங்க மேல கொஞ்சம் மனக்கசப்பு இருந்தாலும் நானா எந்த துரோகமும் உங்களுக்கு செஞ்சதில்லை. யாரோ உங்களுக்கு செய்யற கெடுதலுக்கு பழி என் மேல வருது. அது உங்களுக்கு இப்ப தெரியாது, பின்னாடிதான் தெரியும். இந்த தட்டுக்கும் உங்க பேச்சுக்கும் சம்பந்தமே இல்லையே. ஐயோ, இந்த தட்டு எதுக்குன்னா நம்ம சமரசத்துக்கு மட்டும் இல்லைங்க, நம்ம 2 பேரும் சம்பந்தி ஆகிறதுக்கும் தான். என்ன சொன்ன? ஒண்ணும் இல்லைங்க. ஃபாரின்ல என் பையனும் உங்க தங்கச்சியும் ஒரே காலேஜ்ல படிச்சிருக்காங்க. ஒரே கிளாஸ் இல்லைங்க, ஒரே காலேஜ், அவ்வளவுதான். இங்க வந்துதான் ஃப்ரெண்ட்ஷிப் ஆயிருக்காங்க. இப்ப ஃப்ரெண்ட்ஷிப் காதலா மாறிடுச்சு. இப்ப 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் மனசார விரும்புறாங்க. அவங்களா எந்த ஒரு முடிவு எடுக்கிறதுக்கு முன்னாடி பெரியவங்க நம்ம நல்ல முடிவு எடுத்துட்டா மரியாதையா இருக்குமேனு தான் சம்பந்தம் பேச வந்திருக்கேன். நினைச்சேன் நிறைய எஸ்டேட் ஓனருங்க உனக்கு ஃப்ரெண்ட்ஸா இருந்தோம் இந்த பிரசிடென்ட் பதவியை எனக்கு விட்டு கொடுத்தியே. அப்பவே நினைச்சேன், என்ன ஒன்ன விட்டு கொடுத்து இன்னொன்னு பிடிக்கலான்னு வந்தியா? Get out. ஐயோ, நீங்க தப்பா நினைச்சிட்டீங்க. உங்க தங்கச்சியோட நல்வாழ்க்கைக்காகத்தான் நான் ஐயோ, ஒரு தட்டுல இவ்வளவு வெயிட்ட வச்சிருப்பீங்க. மரியாதை வெளியே போயிடு. என்ன போக மாட்டியா? அவங்க சொன்னாதான் போவியா? அவங்க என்ன அப்படி சொல்லிட போறாங்க? நானும் என்னோட தங்கச்சி என் குடும்பமும் எந்த ஆம்பளைங்களும் நம்பி வாழ மாட்டோம். ஆம்பளைங்களோட துணை இல்லாம எங்களால வாழ்ந்து காட்ட முடியும். அப்படியே ஆம்பளைங்க 2-3 பேர் இருந்தாலும் அவங்களாம் எங்களுக்கு கீழே வேலைக்காரங்களா இருக்க முடியுமே தவிர எங்களுக்கு துணையாவோ எங்களை ஆளவோ முடியாது. மரியாதை என்னோட பாடி கார்டு காசி உங்க எல்லாரையும் அடிச்சு துரத்துறதுக்கு முன்னாடி நீங்களே வெளியே போயிடுங்க. கெட் அவுட் அப்படின்னு சொல்ல போறாங்க. அதுக்கு நீங்களே வெளியே போயிடலாம்ல. என்ன மேடம் இன்னும் நிக்கிறாரு? பாருங்க, முறைகிறான், கண்ணுக்கு தெரியல. போயா முறைகிற நீ தட்டு மாலை வேற ஓடா. சீக்கிரம் வாங்கடா, ஓட்ட வண்டியை வச்சுக்கிட்டு. குறுக்கா போட்டா போய் கதவை தொடரா. என்ன முறைகிற? மேடம் சொன்னதான் கேப்பியா? மேடம் தான் சொன்னாங்க போடா. உனக்கு இந்த கதைதான். இரு ஒரு நாள் வெளியே அனுப்பிச்சுறேன். என்ன கை கட்டுற? போங்கடா, சவுண்ட் விடாம போ. மூடுறா கதவை. முறைக்காம மூடு. எப்படிமா அந்த ஆள் இப்படி பேசி போறான்? நாங்க ஒரே காலேஜ்ல வேற கிளாஸ்ல படிச்சோம், அவ்வளவுதான். அதெல்லாம் கிடையாது. அந்த வில்லனோட பையனை நீங்க காதலிக்கிறீங்களா? காதலிக்கலையா? ஒன்லி ஒன் கொஸ்டின். காதலா? யார் சொன்னது? மறுபடியும் முதல்ல வராங்க பாருங்க, நல்லா சமாளிக்கிறேன். இது எனக்கும் என் தங்கச்சிக்கும் உள்ள பிரச்சனை. நீ வெளியேறு. ஐஷு, what is this? ஐயோ அக்கா. மட்னியா மாமா யாரு? மட்னியா என்னாச்சு? உனக்கு பிடிக்காத எந்த காரியத்தையும் நான் செய்ய மாட்டேக்கா. உனக்கு எது பிடிக்கும் எது பிடிக்காதுன்னு எனக்கு தெரியாதா? உன் சம்மதம் இல்லாம நான் யாரையும் நினைச்சு கூட பார்க்க மாட்டேன். ஐயோ, இல்ல அவங்க காதலிக்கிறாங்க, எனக்கு நல்லா தெரியும். என் தங்கச்சி மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு. நான் உன் மேல வச்சிருக்கிறது வெறும் பாசம்தான். ஆனா நீ என் மேல உயிரியே வச்சிருக்கேன்னு எனக்கு தெரியும். நீ எனக்கு எதிராக நடக்க மாட்டேன்னு எனக்கு தெரியுமா? அழாத, கூட்டிட்டு போ. ஐயோ, சென்டிமெண்டா பேசி கவுத்துட்டாங்களே. ஐயோ இல்லங்க, அவங்க காதலிக்கிறாங்க, எனக்கு தெரியும். I know. என்ன திடீர்னு புரியாத புது ரகுவரன் மாதிரி ஆயிட்டேன். எரியுது வயிறு, கபகபகபகன்னு எரியுது. 44 எஸ்டேட்டுக்கும் வேற எவனோ ஒருத்தன் ஓனராக போறான். இவனை பெத்து என்ன பிரயோஜனம்? வளர்த்தி என்ன பிரயோஜனம்? ஃபாரின்ல படிக்க வச்சு என்ன பிரயோஜனம்? இவர் காபி சாப்பிட்டு இருக்கிறது. உங்களை மாதிரி பான் பராக் போட சொல்றீங்களா? டேய், உனக்கு எடுத்தானே அந்த பொண்ணு வீட்டுக்கு சம்மந்தம் பேச போனேன். நீ அந்த பொண்ணு உன்னை காதலிக்கிறேன் சொன்னேன். அந்த பொண்ணு மட்டும் இல்ல, நானும் அவளதான் காதலிக்கிறேன். அவளதான் கல்யாணம் பண்ணிப்பேன். செருப்படிதான். ஏன்பா? உனக்கு இல்லடா, எனக்கு. இனியும் நான் அந்த வீட்டுக்கு சம்மந்தம் பேச போனா அவன் என்ன செருப்பாலேயே தான் அடிச்சு அனுப்புவான். ஆமா, அதுவும் கூடயே இருக்கானே ஒரு பாடி கார்டு, அவன் பிஞ்சதா பழசா பார்த்து எடுத்து கொடுப்பான். ஆமா, அவன் மறந்துட்டாலும் கரெக்டா நீ வந்து எடுத்து கொடு. மத்தவங்கள பத்தி ஏன் பேசுறீங்க? அந்த பொண்ணு உங்களை பார்த்து காதலிக்கலன்னு சொல்லிச்சா? ஐயோ, இவரை பார்த்தா? யோ, என்ன காதலிக்கலன்னு இவரை பார்த்து சொல்லிச்சா?
இந்த விஷயத்த அந்த பொண்ணை பார்த்து கேட்காம விட்டுட்டானே. இதுக்குதான் கொஞ்சம் படிச்சிருக்கணும்ன்றது. எங்க ஃபாரின்ல போய் உங்கள மாதிரி கொஞ்சமா படிச்சிருக்கணுங்கிறீங்களா? அப்பா முதல்ல இவனுங்களை இங்க வெளியே அனுப்புங்க. இவனுங்களை இங்க வச்சுட்டு நம்ம எந்த ரகசியமும் பேச முடியாது. ஆமா, கொஞ்ச நேரம் எல்லாம் வெளியே போங்க. எப்படி வீட்டை விட்டு ஒரேடியா போக சொல்றீங்களா? டேய் ராசாக்கலாம், உங்களை வெளியே போய் சொல்லுவேனா? கொஞ்ச நேரம் வெளியே இருங்கப்பா. வாங்கடா. ஏன் போட்டுமே, ஒரே ஐடியா வீட்டை விட்டு போட்டுமே. நீங்க இவனுங்களுக்கு பயப்படுறீங்க? ஐயோ அதுக்கு இல்லப்பா, நான் எங்கெங்க எந்தெந்த தப்பு பண்ணனேன், ஒரு காலத்துல எங்கெங்க பதுக்கி வச்சிருந்தேன், இப்ப எவங்கிட்ட கை நீட்டி கடை வாங்கியிருக்கீங்கிறதெல்லாம் அவனுக்கு தான்ப்பா தெரியும். அவனுங்களை வெளியே அனுப்பிச்சா என் மானமே போன மாதிரி. ஏன் இப்ப மட்டும் போலியா? போலீஸ் வரைக்கும். சரி அதை விடுறா, அந்த பொண்ணு தான் உன்னை விரும்புறான்னு சொல்றீல்ல, பேசாம தூக்கிட்டு போய் திருட்டு தாலி கட்டி தள்ளிட்டு வந்துட வேண்டியதானே. போய் என் பையன் சொல்லிக்க வெக்கமா இருக்கு. ஐயோ நான் ஒண்ணுமே சொல்லலைங்க, அதுக்குள்ள எப்படி நீங்க விஷயம் தெரிஞ்சு வந்துட்டீங்க? அந்த 3 பேர் தான் சொல்லி அனுப்பிச்சாங்க. அப்பா நான் சொல்லல, அதுக்குள்ள விஷயம் போலீஸ்க்கு போயிடும். ஐயா நீங்க தப்பா நினைச்சுக்கிட்டீங்க. சார் வந்தது அவர் பொண்ணு கல்யாணம் பத்திரிக்கை கொடுக்கறதுக்காக வந்தாரு. பொண்ணுக்கு வயசு 45. உன்னை கேட்டாங்களா? இல்லைங்க சார். எங்க அப்பாவுக்கே 40 முடியல. இதுக்கெல்லாம் போய் யூனிஃபார்ம் போட்டுட்டு வந்துட்டு ஏன் வீட்டுக்கு வரீங்க? யூனிஃபார்ம்ல வந்தாவே யாரும் மதிக்க மாட்டேங்கிறாங்க. எதுக்கு சார் வளவலான்னு பேசிக்கிட்டு? பத்திரிக்கை சீக்கிரம் கொடுங்க, நிறைய எஸ்டேட் வசூலுக்கு போகணும்ல. என்ன வசூல்? அதாங்க மொய் பணம் வாங்குறதுக்கு. டேய், நீங்க மொய்யெல்லாம் ஒண்ணு வைக்க வேண்டாம், கல்யாணத்துக்கு வந்தா போதும். சரி சரி வந்துருங்க சார். ஆ, ஏங்க ஆ. மொய் வேணும்னு பொய் தான் சொன்னீங்க. யாரு? நீங்க தான். அட, மொய் வேண்டான்னு சொன்னாதாண்டா நிறைய மொய் கொடுப்பாங்க. கிரிமினல் புத்தி உங்களுக்கு. இல்லைன்னா உங்களை எல்லாம் மேய்க்க முடியுமா? அக்கா வீடியோ கேசட் வாங்கிட்டு வர சொன்னனே, என்ன கேசட் வாங்கிட்டு வந்திருக்க? பெண்கள் வீட்டின் கண்கள், ஆண்களை நம்பாதே, பெண் தெய்வம். ஏங்க இந்த டிவில கூட இந்த மாதிரி படம் தான் பாப்பீங்களா? ஏன் அடிமை பெண் ஆண் பாவம்லாம் பார்க்க மாட்டீங்களா? ஷட் அப். ஓகே தேங்க் யூ. வண்டியை பார்த்து ஓட்டாமா? ஐயோ என்னாச்சு? என்ன சாகலையா? ஐயோ ஆமா யோ அண்ணா ஐயோ ஏன் அடிச்சா? நீ விழுந்து சாவறதுக்கு எங்க கார தான் கிடைச்சதா? இந்த ஊர்லயே இதான் பணக்காரக்காரு. இந்த கிண்டலா? எதுக்குடா நீ சாவணும்? நான் படிச்ச படிப்புக்கு இந்த சமுதாயத்துல வேலை கிடைக்கல, அதான் சாவணும்னு நினைச்சேன். ஓ இந்த வயசுல இவ்ளோ படிச்சிருக்கீங்களா? என்ன சார் படிச்சிருக்கீங்க? 2ஆம் கிளாஸ் ஃபெயில். திமிரா பாத்தீங்களா? யோ என்ன சும்மா சும்மா அடிக்குற? அடிச்ச கொண்டு வர ராஸ்கல். அடிச்சு சாவடிச்சாலும் எனக்கு 3 லட்சம் தந்துரு. 3 லட்சமா? ஆமா நீங்க இவ்வளவு பெரிய பணக்காரங்க, ஒரு சின்ன பையன் சாவடிக்கிறீங்களே, 3 லட்சம் தர முடியாதா? உனக்கு எதுக்குடா 3 லட்சம்? எனக்கு இல்ல, எங்க ஃபேமிலிக்கு. ஃபேமிலிக்கா? ஆமா எங்க ஃபேமிலி எவ்வளவு பெரிய ஃபேமிலி தெரியுமா? எனக்கு ஒரு அப்பா, 2 அம்மா, 3 அண்ணன், 4 அக்கா, 5 வீடு. 5 வீடா? ஆமா எனக்கு 2 அம்மா, 3 சின்ன அம்மா. புரியலையா? 3 செட்டப் எங்க அப்பாக்கு. அப்ப உங்க அப்பாவை வர சொல்லு, அவருக்கு நான் வேலை போட்டு தரேன். சார் எங்க அப்பா இருந்தா நான் ஏன் சார் வேலை கேட்டு வர போறேன்? எங்க அப்பா செத்துட்டார் சார். சரி எங்க வீட்ல எதுவும் வேலை இல்ல, நீ வேற எங்கேயா போய் வேலை தேடிக்க. போப்பா போ. சார் போங்க சார் போங்க, இன்னைக்கு நீங்க தப்பிச்சிட்டீங்க. நாளைக்கோ 4 நாளைக்கோ இதே கார்ல வந்து சாவதான் போறேன். நீங்க நஷ்டம் 3 லட்சம் ரூபாய் கொடுக்க தான் போறீங்க. டே 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 நில்றா டே. என்ன வந்து சொல்லு. சரி உனக்கு என்ன வேலை தெரியும்? சார் என்ன வேலை கொடுத்தாலும் கரெக்டா செய்யுங்க சார். இப்போ 10 பேர் காஃபி எடுத்து சொன்னா 5 காஃபி எடுத்து வந்து 10 பேர் கொடுப்பேன். 15 பேர் காஃபி எடுத்து சொன்னா 20 காஃபி எடுத்துட்டு வருவேன். 15 பேருக்கு 20 காஃபி? ஆமா சார், அத 3 வேளைக்கு சுட சுட வச்சு கொடுப்பேன். சரி எங்க வீட்ல இந்த வாங்கிட்டு வர வேலைலாம் இல்ல, எடுப்பு வேலை தான். செய்வியா? நல்லா சும்மா க்ளீன் பண்ணிடுவேன். எப்போ வரணும், எத்தனை மணிக்கு, என்ன அட்ரஸ்? என்னக்கா நீங்க பாத்துட்டு சும்மா நிக்கிற? அவன் பாட்டுக்கு இஷ்டத்துக்கு வேலைக்கு ஆள் சேர்த்துட்டு இருக்கான். நான் ஒண்ணும் என் இஷ்டத்துக்கு வேலைக்கு சேர்க்கலங்க, அந்த பையனோட கஷ்டத்துக்கு தான் வேலைக்கு சேர்த்தேன். அதுக்காக ஒரு ஆம்பளை எங்க வீட்ல வேலைக்கு சேர்க்கிறதுக்கு நீ யாரு? நான் ஒரு ஆம்பளை இருக்கிறதுனால மட்டும் இல்ல, ஒரு மனுஷனா இருக்கிறதுனால. ஐஸ்வர்யா சின்ன பையன் தானே, பரவாயில்ல விடு, வா போலாம்.